இயக்கம் ஆம் இப்படி அடிபட்டு கொண்டு இருக்கிறாங்க, சுடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. சில குண்டுகள் பட்ட அந்த காயங்கள். அதுதான் வாசல், பங்கருக்கான வாசல். அப்படியே வந்து மேலே அப்படி அடைப்பு வருது. அப்படியே வந்து இங்கே இதில் ஒரு வட்டமான இந்த சுரத்தில் இப்படி படுத்து கிடந்தவர் பாருங்க. இதில் ஆண்டு போட்டு கிடக்கு. பிரபாகரன் இருக்கையும் அரசாங்கம் இருக்கையும் நாங்கள் இதை பற்றி நாங்கள் ஒன்றும் சொல்லல. பாருங்க மேலே இருந்து காட்டுறது அப்படி இருக்குண்டு. கட்டங்கள்ல இது சுடலாம். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் சரியாக புதுக்குடியிருப்பில் செம்மன் குண்டன்ற ஒரு இடத்துல நிற்கிறோம். முக்கியமான ஒரு வாரம். எங்களுடைய தமிழ் மக்கள் எல்லாருமே அழிந்து கொத்து கொத்தாக வித்தாகிய ஒரு வாரம் இந்த வாரம். சரியாக நாங்கள் நிற்கிற இடம் பாருங்கள். இது புதுக்குடியிருப்பு சந்தியை நோக்கி பயணம் செய்யலாம். இந்த பாதை செம்மன் குண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த செம்மன் குண்டுலேருந்து இப்படியாக நாங்கள் மாத்தளன் பகுதியை நோக்கி செல்லக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வீதியெல்லாம் வந்து இப்படி இல்லை, இதெல்லாம் மண் வீதி. இப்படியான காலகட்டத்தில் இந்த வாரங்களில் மக்கள் எல்லாமே 2009ஆம் ஆண்டு இந்த வாரங்கள் எல்லாம் மக்கள் தங்கள் உயிரை காப்பாற்றுவதற்காக இங்கிருந்து அப்படியா மாத்தளன் பகுதியெல்லாம் நோக்கி ஓடிய ஒரு நாட்கள். சரியாக இப்போ நாங்கள் நிற்கிற இடம் செம்மன் குண்டு பாருங்கள். இந்த இடம் இப்போ இந்த அண்ணா பயணிக்கிற இந்த பகுதி புதுக்குடியிருப்பு நோக்கிய ஒரு பாதை. முந்தி எல்லாமே, அதாவது பழைய காலம் யுத்தம் நடக்கிற அந்த கால வேலைகளில் எல்லாம் இந்த இடம் இப்படி வீதி இருந்திருக்காது. கிரவல் வீதி, மண் வீதியாக இருந்திருக்கும். இந்த இடத்த குறிப்பாக செம்மன் குண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த செம்மன் குண்டு ஊடாக பயணிக்கும் போது இந்த இடம் மாத்தளன், அப்படி அங்கால முள்ளிவாய்க்கால், வட்டுவாகல் பாலம் அப்படி இடத்துக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இறுதி யுத்தம் இந்த இடங்கள்லேருந்து தான் ஆரம்பமாகி மக்கள் எல்லாருமே இந்த வீதி இந்த இடங்களூடாக ஓடி தங்களோட உயிரை காப்பாற்றுவதற்காக வெளியேறின நாட்கள். அது உண்மையாகவே மறக்க முடியாத நாட்கள். அதோடு இந்த இதில் இருக்கிற ஒரு ஐயாவுடைய கதைக்கு போகிறோம் பாருங்கள். ஐயா இதில் ஒரு கொட்டில் போட்டு தங்களுடைய வயலுக்கு பாதுகாப்பாக இருக்கிற அந்த காட்சிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஐயா சொன்ன மாதிரி இந்த இது ஊடாக பயணித்து இதில் ஒரு ஆறொன்று இருக்குது. இந்த ஆறன் ஊடாக எல்லாமே பயணித்து ஓடி அப்படி தாங்கள் அந்த வேலைகளில் ஓடி பயணித்து நாங்கள் அந்த விஷயத்தையும் சொல்லியிருக்கிறோம். அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குது இந்த இடம். இப்போ எப்படி இருக்குது? இப்போ ஓரளவு அவ்வளவு பெரிய முன்னேற்றம் இல்லை, இருந்த மாதிரியே தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த இடங்களை. பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த இடங்களை. இப்போ இந்த இடங்களை பாருங்க. சரி, இதில் ஐயா ஒரு ஆள் நிற்கிறார். நாங்கள் ஐயாவுடைய கதைப்போம். உங்களுக்கு அந்த இடத்துல எல்லாம் பிச்சு கொண்டு போச்சு. இப்போ நீங்கள் ஒரு சின்ன ஒரு சிரிப்போட இதை சொல்றீங்க. ஆனால் அந்த நாளில் உங்களுடைய ஒரு மனநிலை எப்படி இருந்தது? பயம், நாங்கள் உயிரை கையை பிடிச்சோன்னு போவோமா இல்லையா? நாக்கள் கடைசி இல்லை, நீ அடிக்கல அடி, நான் காசு செய்ய மாட்டேன். அங்கே இருந்தான். அப்போ உங்களுடைய கண்ணுக்கு முன்னால நிறைய உங்களுடைய உறவுகள் இருந்த சம்பவங்கள் இருக்கு. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் ஒன்றும் இங்கே இல்லை. அதை ஒரு தான் அதை முடிவாக்காது எல்லாத்தையும் இருந்தவர். அப்போ வாகனம் வச்சுருந்தோம். அப்போ அதே சாமானத்தோடு முள்ளிவாய்க்கால் போயிருப்பான். அவன் போய் செல்லை போட்டு விட்டான். மூணு இந்த மாத்திரம் கோவிலேருந்து முள்ளிவாய்க்கால் அப்படி வட்டுவாய்க்கால் போகின்ற வரைக்கும் எத்தனை நாள் தொடர்ச்சியாக யுத்தம் இடம்பெற்றது? அது ஒட்டியாக தான் எத்தனை நாள் இடம்பெற்றிருக்கும்? அந்த குங்காலம் போன அப்படி ஒத்துக்கலாமே சென்றிருக்கும். ஒரு ஃபுல்லாமே நீங்கள் ஃபுல்லாக அப்படியே இந்த நாங்கள் ஆசையவே இல்லை அப்படியா இருந்தோம். நீங்கள் அங்காளி பக்கத்தால் வழியேறாமல் இஞ்சி தங்கி இருந்தாங்க. அடிக்கடி நிறைய மக்கள் அப்படி அங்கால தான் போயிட்டு முள்ளிவாய்க்கால் வரைக்கும் போகிறோம். நியாயமாக அங்கால போயிடு சரம் சரம் முழுக்க வச்சுக்கலாம். முழுக்க இதால் ஆட்டுக்கெல்லாம் சரம் முழுக்க இதால் போயிட்டு இதால் போய் இப்படியே போய் அவங்க அது அந்த அந்த அவங்க இருக்கணும். அந்த புத்தையில் வச்சு தான் ஆக்களை அங்கே வைக்கும். அப்போ இங்கால போய் முள்ளிவாய்க்கால் வரைக்கும் போனாக்கெல்லாம் கடைசியில் இறுதியில் அதுக்கு அங்கே போவேன் சாலே முட்டோம். இந்த பாதையால அப்போ எப்படி இருந்த இந்த ரோட்டோட இல்லை? அப்போ ரோட்டு இல்லை. காணும் உங்கள் அதாவது பயன்படுத்தோன்னா இப்படி ரோட்டு இல்லை. முந்தி மண் ரோட்டு கிரவல். என்னென்ன சாமான்கள் எல்லாம் கொண்டு போனீங்க இந்த ரோட்டில்? நாங்கள் ஒன்று உடுப்பெல்லாம் பறிச்சு போட்டாங்க. இல்லை ஒன்றும் இல்லையா என்னன்னு சுட்டுருப்பாங்க. உடுப்பெல்லாம் பறிச்சு போட்டோம். நீங்கள் மாத்திரம் கோவில் இந்த வெளியேறின பகுதி அது அந்த ஆறு இதில் தெரியுற அங்கே வீடு அந்த பகுதியால் போயிட்டு எங்கே போனீங்க? அப்படியே அவங்ககிட்ட போய்
அது என்ன போகக்கூடிய வீதியா இல்லது வெளியே ஆறு இப்போ தண்ணி ஆறு அந்த ஆதுகளும் கலந்து போகணும். அதுதான் கட்டணும். இப்போ அந்த ஆறு இருக்கோ? அதுதான் அந்த ஆறு இங்கே போய்க்க தான் இருக்காங்க. இந்த இதுக்கெல்லாம் நடந்தான் போனீங்க. அப்போ அதை மறக்க முடியாது என்ன சம்பவம். எங்கூட வந்த பிள்ளை கொண்டு சுடைக்க பிள்ளைக்கு அது குமர்ப்பில் அது சேர்த்து பேருக்கு தூக்கி கொண்டு அந்த அமர்த்தையெல்லாம் இன்னைக்கு காட்டும். நீங்களே அந்த செஞ்சுங்களா தூக்கி அந்த இடம் அந்த நேரங்களில் உங்களோட உயிரை காப்பாற்றுதா மற்றவங்களோட உயிரை காப்பாற்று என்ன செய்யறது? இப்போ இருக்கிற அந்த சிரிப்பு உங்களுக்கு எப்படி அது என்ன? அதான் அப்போ கப்பி தம்பி மனுஷனுக்கு சாமி எப்போ வரும் போகிறது இல்லை. எப்போ நாங்கள் தப்பி போகணும்னு நினைச்சாங்க இல்லை என்ன பிடிச்சி போட்டான். இப்படி பேக்கெல்லாம் கொண்டு போவேன் என்ன வேண்டாம் நான் இப்படி கன்றாவிட உடுப்பை வைக்க போவேன்டா இங்கே உடக்கண்டான் பார்த்தா முழுக்க சாமானும் கிடக்கு சொன்னாங்க ஐயா அப்படி அங்கே அப்படி என்ன கொண்டு போகிறான் அது போதும் இன்னும் சிறந்தானே சிலங்களை கேட்டு பதிக்கிறான். நான் அப்படியே பாக்கி வச்சுட்டேன். ஒரு உடுப்பு இந்த போட்ட உடுப்பு தான் அதை செத்தாச்சா இவன் சுட்டாச்சு வேண்டும் வாய்க்கு பாதுகாப்பு போனால் போட்டும் காசே மட்டும் முடியல காசை முடியல எடுத்து ஓட்டம் அப்படியே ரோட்டால் வந்து இப்படியே ஒரு லோடு இருந்தால் அதுக்கு பேயா பட்டுட்டேன். அதுக்கு படத்தில் லோரிக்கல இவங்க மோட்டர் சைக்கிளில் கழிச்சு தீராங்க நான் அப்படியே படத்தில் நிற்கிறேன். படத்துக்கு ஜனங்கள் போகலங்க இந்தியாவில் ஊடிக்கிறது நான் இந்த ஒளிப்பு நான் மேட்டோம் போய் வாங்க வந்து கூட்டிகிட்டு வந்து இப்படியே அப்படி வந்து இப்படி வந்து அவங்ககிட்ட போய் இப்போ இப்படி கம்பி வேலையான அப்போ இப்படியே போவோம் வா அப்படி சிங்கள சொல்கிறான் வா அப்படியே வா போ அங்கே போனால் லட்சக்கணக்கான ஜனமி அந்த பற்றி நான் மாற்றி சொன்னால் அங்கே சண்டை நடக்குது. இப்போ போயிடலாம் வந்து அப்படியே வேலியை சொல்லி எங்கே சுற்றி வேலி போட்டான் போட்டு சரியெல்லாம் பார்த்து டீயோ ரெண்டாம் டீ என்ன பிஸ்கெட்டோ ரெண்டான்னு அப்படி பார்த்தேன். சோறும் கொடுத்தா நான் சோறு வாங்கினேன். என்ன முடியா செட் பண்ணான் முடியா எல்லாம் பிரேக்க அங்கே மண்ணுக்கங்கால நீக்கிது பாசுவார் என்ன செட் பண்ணி ஒன்றும் கொண்டு போகக்கூடாது உடுப்பு மட்டும் கொண்டு போக மெத்தோனும் கொண்டு போகக்கூடாது. நான் உடுப்பில் ஒரே சொல்லிட்டு நிறைஞ்ச ஈரத்தான் படுத்தேன் ஈரத்தோட அப்படியே படுத்தாது சேப்பு வந்து அங்கே போய் ஓமாந்தையில் போய்த்தான் உடுப்பு தந்தாங்க பொதி இந்தியன் பொதி அதெல்லாம் உடுப்பு போய் போட்டு அது மட்டும் முகாமிலேருந்து முகாமில் விழுந்துருங்க யாழ்ப்பாணம் ஆரம்பிச்சு கண்ணாடிக்கணும் 17 வருஷமா இந்த வருஷத்தோட எனக்கு என்ன இந்த மனஞ்சித்தான் போய் துன்பம் வேறு என்ன 28 வயசு அதானே சரி ஐயா நன்றியா. சரி நான் இப்போ அந்த ஐயாவோட கதைச்சதுக்கு பிறகு ஐயா சொன்ன அந்த ஆறு நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இது அந்த செம்மன் குண்டு வீதி அப்படி அதால் இது இந்த பாதை கூட போனால் மாத்தளை நோக்கி போகலாம். எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ இந்த இடங்க இப்போவும் அந்த இடங்கள் ஒரு இன்னுமே வளர்ச்சி பெறாமல் ஒரு அழிவுக்குள்ளான இடம் மாதிரி தான் இருக்குது. சில இடங்கள்ல அந்த வயல்வெளிகள் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஐயா சொன்னார் ஐயா சொன்ன ஆறில் மீன் பிடிச்சோம் நிற்கணும். இந்த ஆறநூறாக எல்லாம் அந்த காலத்தில் மக்கள் ஓடின காலம் இதெல்லாம் இந்த இடத்துல.
இடங்களை பாருங்க முழுவதுமாகவே வயல்வெளி தான். இதுல எந்த ஒரு குடியிருப்புகள் எதுவுமே இந்த இடங்கள்ல இல்லை. சரியாக நாங்கள் மாத்தலை நோக்கி போய்க்கணும் நிற்கிறோம். அந்த சேர்த்துக்கு என்ன பேர்? இதான மாத்தலாம் சந்தி இதால இப்போ ஸ்கூல் இப்போ முதலும் ஸ்கூல் தான் அந்த யுத்தத்தில் எல்லாம் இடமே இந்த வரையக்க பேர்ந்தாதான் ஹாஸ்பிட்டலாக இருக்கு. இப்போ நீங்க இப்ப சொல்றது இந்த அந்த கட்டுறமே அந்த கட்டடம் தான் இப்போ முதலும் ஸ்கூல் தான். இப்பயும் ஸ்கூல் நடக்குது. ஆனால் நாங்கள் அந்த யுத்த காலத்தில் அதெல்லாம் எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வச்சு அந்த காயப்படுறாக்கள் மருந்து கட்டுற என்ற எல்லாம் எங்களுக்கு அதான் இருந்தது. இதுலேருந்து இப்போ நீங்கள் நேராக போனீங்கன்னா சாலை இருக்குது, அங்கே தொங்கலிடம். அந்த தொங்கலிடத்தில் அதில் அடைக்கலமாக கோயில் ஒன்று இருக்குது. கோயிலுக்கு பக்கத்தில் அதில் வங்கர்கள் அந்த இதுகள் அந்த இயக்கத்தினது அந்த இதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த அதுலேருந்து முடிச்சு கொண்டு அப்படியே நீங்கள் இங்கே போனீங்கன்னா எங்களை கடைசி முள்ளிவாய்க்கால்லாம் நாங்கள் கடைசியாக இருந்து முள்ளிவாய்க்காலில் கடைசி கட்டத்தான் நாங்கள் அதுலேருந்து போனது. முள்ளிவாய்க்கால்லேருந்து போனது. இப்போ இருக்கிற இந்த சேர்ச் இது சேர்த்தெல்லாம் இப்போ எல்லாம் இடிச்சு இருந்தது. இப்போ இந்த நாங்கள் இந்த சேர்ச் இருந்ததா? முதலும் இருந்தது. நாங்கள் இப்போ இந்த அதுக்கு வந்து தான் இப்போ இதெல்லாம் கட்டி இப்படி ஏண்டி இருக்குது. இப்படி அது பழைய ஹாஸ்பிட்டல். இப்போ இல்லை முதலும் ஸ்கூல்லாம் அந்த யுத்த காலத்தில் ஒன்று இல்லை சனம் வந்து இருந்த ஒன்றுக்காக அப்போ அதை தான் ஹாஸ்பிட்டலாக பாவிச்சது. இப்போ அதெல்லாம் திருத்தி செய்தா? திருத்தி எல்லாம் இயங்கி செய்து இப்போ அது ஸ்கூலாக இயங்குது. சரியான ஸ்கூலாக இந்த சேர்ச்சி முந்தி இருந்தது. இப்போ பாருங்க எல்லாமே புனரமைக்கப்பட்டு கொண்டிருக்க காட்சிகளையும் பார்க்கக்கூடியமாக இருக்குது. இந்த வீதியெல்லாம் போடினா எப்படி இருக்குடா? இப்போ அந்த பழைய கட்டடங்கள் இதில் இருக்குது. இதுதான் அந்த இப்போ அந்த பாடசாலையாக இயங்குறது. முந்தையும் பாடசாலை இருந்ததா? சரியாக இப்போ நாங்கள் நிற்கிற இடம் இந்த மாத்தளம் சந்தி அந்த அருகாமை நிற்கிறோம். வர நாங்கள் ஒவ்வொரு இடங்களும் அவங்களுக்கு காண்பித்திருப்பேன். இந்த இடங்கள்லையும் பாருங்கள் ஒரு தேவாலயம் ஒன்று இருக்கிற காட்சிகளை நீங்கள் அவதானிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த இடங்கள் இப்பொழுது எப்படி இருக்குன்னு கிட்டத்தட்ட 17 வருஷங்கள் கடந்து இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு. அதை விட முக்கியமான ஒரு விடயம், இதில் ஒரு ஆத்தாக்கா பாடசாலை ஒன்று இருக்குது. இதில் ஒரு அண்ணா கதைச்சிருப்பேன், நீங்கள் அந்த காணொலி பார்த்துருப்பீங்க. அந்த அண்ணா சொன்னபடியே ஆரம்ப காலகட்டத்திலையும், அதாவது 17 வருஷத்துக்கு முதல் யுத்தம் நடக்கிறதுக்கு முதலும் இது ஒரு பாடசாலையாகவே காணப்பட்டது. பாடசாலையாக காணப்பட்டிருந்தாலும் இது ஒரு மக்களை பாதுகாத்த ஒரு வைத்தியசாலையாக காணப்பட்ட இடம். முதல் ஒரு வைத்தியசாலையாகவும் இருந்த இடம். அந்த பழைய கட்டடங்கள் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் புது கட்டடங்களோடு இருக்குது. அதோட இந்த இடங்கள்ல பழைய கட்டடங்கள் அந்த காயத்தோடு இருக்கிற காட்சியை நீங்கள் அவதானிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குண்டு. சில குண்டுகள் பட்ட அந்த காயங்கள், அந்த பழைய கட்டிடங்கள் முழுவதுமாக இப்போவும் உடைக்கப்படாமல் இருக்குது. பாருங்க இங்கே இப்படியே நாங்கள் பயணிப்போம். இந்த இடங்களில் போனால் இந்த இடம் அப்படியே எங்கே போகுது? இது எங்கே போகுது? சாலை. சரி, அப்படியே நாங்கள் இந்த பாதையும் பார்ப்போம். இந்தியாவில் என்ன மாதிரி இருக்குன்றதை. சரி, நாங்கள் நிற்கிற இடம் என்னென்னு சொன்னால் இது சுடலாம் மாதிரி எங்களோட வாழ்க்கை இப்பயும் அதே மாதிரி தான் போய்கொண்டு இருக்குது. சரியான சுதந்திரமான வாழ்க்கைகள், சுதந்திரமான நீட்டான செயற்பாடுகள். சேத்துல சொல்லுவாங்க பழமொழி ஒன்று மட்டக்களப்பாக சொல்லுவாங்க, சேத்துல மிதிக்கத்தான் நீங்கள் சோத்தில் கை வைக்கலாம் மாதிரி. நாங்கள் சுரீரை மிதிக்கத்தான் அதுக்கு போனால் 2 கிலோ 3 கிலோ மீன் படம் அதை கொண்டு வந்து விற்று அதுதான் நாங்கள் சாப்பிடணும் கொள்ளணும். அப்படி தான் போய்கொண்டிருக்கு. ஆனால் எங்களுக்கு இன்னும் இந்த சரியான எங்களோட வாழ்க்கையில் 100க்கு 99% குறைவேண்டான்னு சொல்லலாம். ஒரு வீதத்தில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போத்தைய நிலவரத்தை நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கீங்க. இப்போ நிலவரம் நடந்துட்டு நிலவரம் இந்த பக்கத்தெல்லாம் போடுறாளா பிரச்சனைகள் போய் எங்கள் மற்ற சும்மா நாங்கள் போய் ஐசி இன்றைய கொண்டு இல்லை மழை பெய்யுது இல்லை ஐசி கொண்டாடி வெளிச்சு குடிப்பாங்க அதில் வச்சு இப்போயும்
என்னென்னு கேட்டால் எங்கள் ஐடி எங்கிட்ட நாங்கள் இங்கே ஊராக்கள் ஐசி கண்டிக்கிறோம் ஐசி இல்லாமல் இதில் பிடிச்சி கொண்டு போய் கோர்ட்ஸில் இருக்கிறாங்க அவனுக்கு என்ன கேட்டால் நீ ஐசி இல்லை அப்படி ஒரு சரியான இறுக்கங்கள் கட்டுப்பாட்டுக்கு நாங்கள் சரியாக துன்பத்தில் மறந்துட்டு இருக்கிறோம் பிரவாரம் இருக்கையும் அரசாங்கம் இருக்கையும் நாங்கள் இதை பற்றி நாங்கள் ஒன்றும் சொல்லல ஆனால் ஒரு அரசாங்கம் இருக்கிறான்னு சொன்னாக்கா அதை ஒரு நீட் பண்ணி மனசுக்கு எங்கன்னு சொல்லுங்க அப்போ கஷ்டங்கள் சகலதும் குறைஞ்ச ஒரு நாளைக்கு 3000 ரூபா தொழில் செய்யலைன்னு சொன்னால் அந்த வீட்டில் பட்டினி தான். பாட்டினி அப்போ 3000 தொழில் செய்யணும் நடுவில் 3000 தொழில் செய்யணுமோ இப்போ போகிறேன்னு பாருங்க 1.5 கிலோ 2 கிலோ மீன் தான் படும் அதை கொண்டு வந்து 400-500 விற்று போனால் அதுக்குள்ளான எங்களோட வாழ்க்கையை ஓடிக்கொண்டு இருப்போம் 17 வருஷத்து முதல் இருந்த அந்த பொருளாதார நிலைமை இன்னும் மாறையில் அதே மாதிரி தான் இருக்குது அதை விட மோசமானதான் சொல்லலாம் மோசம்தான் 100% அதே கட்டங்கள் இருக்கும் நீங்களும் இப்போ உங்களுக்கும் பிள்ளைங்க இருக்குன்னு தானே இப்போ நீங்கள் வசிக்கிற இடம் எந்த இடம் நான் இப்போ எங்கட வீடு பக்கத்தில் அவங்களாம் கிடக்கு இந்த மாடை நிற்குது அந்த மாடை அதுக்கு அந்த காணியை எங்கட காணி இதா அது எங்கட மாடை இல்லை அதுக்கு நேராக எங்கட பின் காணி நீங்களும் இந்த யுத்த காலப்பகுதியில் இந்த பிரதேசங்களில் இருந்தீங்களா? அதான இப்போ எங்கட வீடு இப்படியே இருந்து நாங்கள் புது மாத்தனம் போய் விலைமடம் போய் பொக்கனை போய் இப்படியே போய் வட்டுவாளெல்லாம் போய் சேர்ந்து நாங்கள் போய் எங்களை கொண்டு ராமநாம் முகாம் இருக்கணும் 14ஆம் பாளையத்தினா இருந்து நாங்கள் அங்கேயும் இருந்தாலும் இப்படித்தான் காட்டு பண்ண வழியெல்லாம் போயிடாது அப்படி வழியில் நாங்கள் எங்களோட கடை முயற்சியான உள்ள நான் ஒரு வேலைக்கு என்ன போகணும்னு சொன்னால் கூடி அங்கே போமெண்ட் போட்டு 15 வழியெல்லாம் போகணும் வேலைக்கு. இப்போ இந்த இறுதி யுத்தத்தில் இந்த பிரதேசங்களில் இருந்த அந்த அனுபவம் என்ன மாதிரின்னு சொல்லி எப்படி இந்த இடங்கள் இருந்தது அப்போ யுத்தத்துக்கு முதல்ல சொல்கிறீங்க யுத்த கட்டத்துலையோ நடந்து கொண்டிருக்கு யுத்த கட்டங்களில் இது சுடலை தான் சுடலைன்னு சொன்னால் ஒரு மனுஷன் சாவுண்ட கடைசி விளம்பு என்னென்ன மாதிரியான மறக்க முடியாத சம்பவங்கள் அந்த இடங்களில் நடைபெற்றது சம்பவங்கள் என்னப்பன் கடைசி நான் எங்களோட சகோதரங்கள் அதில் முழு பேரும் அனுப்பி போட்டேன் கடைசியில் நான் தான் நின்றான் முழு பேரும் அதுவும் 7 பேர்லாம் போராளியில் தம்பியை தான் கடைசியில் ஒரு பிடிச்சவங்கள் அவனை ஓடி வந்து ஒழிச்சு நின்றவன் முழு பேர் அனுப்பி போட்டு நான் கடைசியில் முழு பேர் அனுப்பி போட நான் போகணும் தான் கடைசியாக இந்த குடும்பத்தையும் இப்படியும் கூட்டிக்கணும் வந்து இந்த பெட்டை இருக்கணும் இந்த பெட்டை இதில் ஒரு பெட்டைக்கு வந்தாங்க முயற்சி பண்ணி வந்தாங்க முயற்சி வேற அந்த பகுதியில் வந்தது மாத்தனா வந்தாங்க இங்கே ஆமிட்ட வருவோம் உண்டு வேற செயல் விழுந்துட்டு மக்களுக்கு நீங்கள் போனது இந்த பகுதியா இதெல்லாம் போனாங்க இப்போ ஏதாவது காவர் ரோட்டெல்லாம் போட்டோட முதல்ல விசிட்டா ஒரு ரோடு அப்போ செல் விழுந்துட்டு செல் விழுந்தோடனே ரிட்டர்ன் பண்ணி நாங்கள் போட்டோம் அடித்தது யார் இயக்கம் தான் அடித்தது மக்கள் போகுதாண்டு இராணுவத்திட்ட அவங்களையும் புள்ள இருக்கப்பன் இவங்களையும் புள்ள இருக்கு ஆனால் 199% உயிரை காப்பாற்றி இருக்கிறாங்க ஸ்ரீலங்கா அதுக்கு நாங்கள் முதல் கையெடுத்து வணங்கணும் ஏன்னா எங்களை உயிர் பிக்க உயிர் இருந்தால் சொல்லலாம் சுவர் இருந்தால் சித்திரங்கள்லாம்னு சொல்லி எங்களை உயிரை மட்டும் மிஞ்சிட்டு ஆனால் இருந்தால் கூடியப்பன் இப்போ எங்களுக்கு துன்பம் தான் துன்பம் வந்து என்ன கஷ்டங்கள் பொருளாதார சாமான்கள் பிலியல் உங்களுக்கு நீங்களும் குடும்பக்காராக இருப்பினம் அம்மா அப்பாட இருப்பியல் அவ்வளோ துன்பத்துக்கான நாங்களும் போய் இருக்கிறோம் அந்த கட்டத்துக்கு திரும்பி போய் நாம் 5 பேரே நான் போச்சு திரும்பி போய் இடக்காட்டிலேருந்து பொக்கனை போய் பொக்கனையாளர்ந்து முள்ளி வாய்க்கால் முள்ளி வாய்க்கால் இப்போ நினைவாலயம் இருக்கிற இடம் இப்போ அதில் போய் வட்டு வாழால் போய் தான் அப்படியே சேர்ந்து நாங்கள் இப்போ இந்த பிரதேசங்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இப்போ மாற்றங்கள் வந்து இப்போ நாங்கள் இப்போ இந்தியெல்லாம் இந்த மாத்தளன் கடற்பரப்புல எல்லாம் குடியிருப்புகள் இருந்தது குடியிருப்பு இருந்தப்பன் இப்போ உண்டு என்ன பிரச்சனை சொன்னால் ஃபுல்லாக கரண் பழங்கள் வந்தால் வெளிச்சங்கள் அப்படி இருக்குது மற்றும்படி அந்த நேரம் நாங்கள் மண்ணெண்ணெய் விளக்குகளும் மற்ற சோளாம்புகள் வெற்றியல் இருக்கிறார்கள் அப்படி இதாக இருந்தது ஆனால் இப்போ ஒரு ஒன்று இந்த கரண் பழங்கள் அதுவல் ரோட்டுகள்லாம் மீதி அதன்படி அதில் ஒரு சந்தோஷமாக நாங்கள் பார்க்கலாம். ஒரு மீன் தொழிலாளி என்றபடியாக இந்த பிரதேசத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை செஞ்சவங்களுக்கு ஒரு இந்த வாழ்வாதாரத்துக்கு நல்ல மாதிரி இருக்கும்னு சொல்லி யோசிக்கிறேன். கடல் இப்போ பிடிக்கிற கடற்பரப்பு இது இதுதான் பக்கத்தில் ஆறு என்ன ஆறாது இது சிறுகடல்னு சொல்கிறது சிறுகடல் ஆறுன்னு சொல்கிறது நந்தி கடலில் மெயின் நந்தி கடல் தொடர்பு இருக்குது ஆனால் இது சிறுகடல் இது 10 அது 10 அப்போ அந்த இடங்களில் மீன்பிடி சார்ந்து உங்கள் தொழில்களை மேம்படுத்துறதுக்கு ஏதாவது நடவடிக்கைகள் நடந்திருக்கு இது வரைக்கும் அப்படி என்று அவ்வளோத்தில் இன்றைக்கு நான் இருக்கிறேன் எனக்கு ஒரு துண்டு பல தந்தாலும் இல்லை ஒரு செட் தந்தாலும் இல்லை ஒரு இதுவும் இல்லை எந்த முயற்சி. எத்தனை குடும்பங்கள் இப்போ அந்த ஆற்று பகுதியை நம்பி இருக்கிறேன் வாழ்வாதாரம் குறைஞ்ச பார்க்க போனாலுமே இதுக்குள்ள 500 குடும்பத்துக்கு மேலே இருக்குது. அதில் வெறும் வாழ்வாதாரமாக இந்த ஆற்றை நம்பி இருக்கிறாங்க. இந்த சின்ன ஒரு ஆறு பார்க்க போனாலும் இப்படி பார்க்க போனாலும் ஒரு 3/4 கிலோமீட்டர் இப்போ பார்க்க போனால் ஒரு 6-7 கிலோமீட்டர் வரும் சாலை அதுக்குள்ள ஒரு குறைஞ்ச ஒரு 500 குடும்ப வாழ்வாதாரங்கள் இந்த கடலை நம்பி
இது பத்திச்சேன்னு சொன்னால் பத்துறது இதெல்லாம் 6ஆம் மாதம் பத்திடும். இந்த மூலம் மழை கொஞ்சம் இருக்கிறபடியால் நான் சொல்ல மாட்டேன். சரி, நான் பத்திச்சேன்னு சொன்னால் கஷ்டம்தான், கூலி விலையும் இருக்காது. யுத்தத்துக்கு முன்னர், அதாவது இறுதி யுத்தத்துக்கு முன்னர் இந்த இடங்களில் தொழில் வாய்ப்புகள் எப்படி இருந்தது, இப்போ எப்படி என்ன மாதிரியான மாற்றங்கள்? அதுக்கு புறமே நாங்கள் இப்போ ஒரு 500 உழைச்சாலும் 200 மிச்சம் முடிப்போம், 300 200 செலவழிச்சாலும் 300 லாபம் இருக்கும். அந்த காலத்து சொல்கிறேன். அந்த காலத்து இப்போ அப்படின்னு இல்லை. 3000 உழைச்சாலும் அடுத்த நாள் தொழில் இல்லைன்னு சொன்னால் 100 காசு இருக்காது. இப்போ சொல்லில் அடங்காத துன்பங்களை யுத்த காலத்தில், இறுதி யுத்த காலத்தில் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ இந்த பாதையிலால் போய் வரைக்கல உங்களுக்கு என்ன மாதிரியான எண்ணங்கள் தோன்றுறது? அந்த பழைய சொல்லுவாங்கள் பெயும் கோலம் மாறும் காலம் மாறும் கொள்கைகள் மாறான்ற மாதிரி அந்த கொள்கைகள் இருக்குங்க. அந்த விரைக்க நாங்கள் இப்படி இருந்து நாங்கள் கொண்டு நாங்கள் இப்படி உழைச்சி நாங்கள் அப்படி தெரிஞ்ச நாங்கள் இருக்குத்தான். ஆனால் இருந்தால் கூடிய நாங்கள் முதல் இருந்த சுதந்திரங்கள் அதுகள் 100க்கு 1% கூட ஆள். ஏன் அப்படி சொல்கிறீங்க? இல்லை, அப்படித்தான் முதல் இருந்தது. என்ன சொல்லுங்க, அப்போ 500 உழைச்சாலும் சொன்னான் தானே, 500 உழைச்சாலும் அதில் 200 நாங்கள் 300 செலவழிச்சாலும் 200 மிச்சம் பிடிச்சா அப்படியே இருக்கும் அந்த காசு. அடுத்த நாள் தொழில் இல்லாட்டிக்கும் அந்த 200 வச்சு சாப்பிடலாம். இப்போ அப்படி இல்லை, 3000 உழைக்கணும். 3000 இன்றைக்கு உழைச்சி அந்த அவ்வளோ தானே முடிஞ்சிடும். நாளைக்கு தொழில் இல்லைன்னு சொன்னால் கட்டஞ்சேரி இறுதி கால யுத்த கால பகுதிகளில் இப்போ 2018 அந்த நாட்களில் உங்களால் மறக்க முடியாத சம்பவங்கள் இந்த இடங்கள்ல என்ன நடந்தது? மறக்க முடியாத சம்பவம்னு சொல்லி யுத்தத்தை தான் கிடச்சி, இறுதி கட்ட யுத்தத்தை தான் சொல்லணும். யுத்தம் நடக்க இவங்களும் செல் அடித்தது, அவங்களும் செல் அடித்தது, இவங்களும் விமானத்தில் கொண்டு அடித்தது, இவங்களும் மாக்களை பிடிச்சி விட்டது, அவங்களும் சுட்டது. அப்படி யுத்தங்கள் பிரச்சனையாக நடந்து கொண்டு இருந்தது. அதாவது கண்ணால் பார்த்த நேரங்கள்லாம் பிளாங்கும் சொல்லி நான் சொல்கிற சில நேரம் உங்களோட ரெக்கார்டிங்காக இருக்கும், விளங்காது. கண்ணால் பார்த்த சம்பவம் இருக்குன்னு அவைக்கு இது மட்டும்தான் விளங்கும். அந்த கணம் உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த நேர பார்த்த அந்த அனுபவங்கள் அந்த நேரம் தான் சொல்கிறேன். அந்த நேரம் ஒரு சுடலை என்ன ஒரு மனிதன் செத்த போனவும் நாங்கள் உன்னை தாக்க எவ்வளோ வேதனையாக இருக்கிறோம். ஒரு கிடங்களை போட்டு தாக்குற மண் மூடப்போகிறோமே, அந்த கட்டத்தன்மை தான் இருந்தது அந்த நேரம். உயிரை கையில் பிடிச்சோன்னு நீங்கள் நினைச்சிங்களா அந்த நேரம் நாங்கள் உயிரோட திரும்புவோம்னு சொல்லி? இல்லை ஒரு 100 கூடி நினைக்கல. இந்த உரம் இந்த இடத்துல வளர்க்கொண்டு இருந்தது ஒட்டி நான் தான் சொன்ன வணிகர். எனக்கு மூத்த ஒரு 18 வயது ஒரு வாய்க்கொண்டு கொழுவி போட்டு மகனை, ஏன்னா இந்த மகனுக்கு 9 மாதம் இப்படி தான் கொண்டு வரேன். கொண்டு வந்தால் இயக்கம், இந்த மோடி ஜாக்கிரமா இயக்கம் இப்படி அடிபட்டு கொண்டு இருக்கிறாங்க, சுடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளான இப்படி போய் கொண்டு இருக்கேன், மாதாஜி ஏசி என்று. என் பிள்ளைக்கோ எனக்கு ஒரு கீறும்படையில் அப்படி கட்டணம் நடந்த அந்த நேரத்தில். அந்த கட்டத்துக்கு வந்து தான் திரும்பி போனான் வந்து தெரியலாம் போச்சுங்கால அவ்வளோ ஆட்டி செல்வல் பக்கத்தில் அவன் இப்படி வந்து இருக்கிறவன் இப்படி இந்த மோடச்சையில் மாதிரி செல்வன் ஒரு 15 ரூபா குடும்பம் சேர்த்து போச்சுது. அவன் இயக்கம் வச்சு முள்ளிவாய்க்கால் வச்சு அடிச்சிருக்கான். மக்கள் போகுதுண்டு. இது பெரிய ஒரு இதான் இந்த வயல் இருக்குன்னு, இந்த வயல் ஒரு பெரிய ஒரு சென்று இதெல்லாம் வச்சு முழு பேரையும் செட் பண்ணி விடுறது. ஹோட்டல்லாம் அடித்து செட் பண்ணி தான் இங்கே மெயின் ரோட்டுக்கு விட்டவங்க. இப்போ இந்த வண்டுகள் எல்லாம் இருக்குதோ? இந்த வண்டு கொஞ்சம் அழைச்சி போட்டாங்க, கொஞ்சம் அதில் மிச்சம் கொஞ்சம் தூரத்தில் கிடாக்கு. அது யாரால் போடப்பட்ட வண்டு? அது இயக்கம் தான் அடிக்கிறது. ராணுவம் பெறக்கூடாண்டு அடிச்சு விட்டது. இப்போ கொஞ்சம் அடிச்சு போட்டாங்க. இந்த வந்து உங்களுக்கு தெரியும், இந்த மாத்திரம் அந்த தொங்கலை போய் அந்த சைட் ஃபுல்லாக அடிச்சிருக்காது. அதுக்கு கிளியர் பண்ணி நம்ம மெயின்ச்சிருக்கோ சொல்லியிருக்கோ கிளியர் பண்ணி நான் அதை பற்றி எங்களுக்கு தெரியாது. சரியாங்க, நன்றி. சரி, ஓகே. வீடுகளும் இப்போ இருக்குது இந்த இடங்கள்ல. சாலைகள் இந்த இடங்கள்ல புதிய சாலைகளாக இப்போ உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கு. அதோட வீடுகளும் இப்போ கொஞ்சம் மேல்குடியேற்றங்கள் இடம்பெற்று மக்கள் வசித்து கொண்டிருக்கிறோம். பெரிய வளர்ச்சிகள் அன்று இல்லை. இப்போவும் ஒரு மந்தமான ஒரு நிலைமை தான். பாருங்க, இடங்கள் எதுவுமே அவ்வளவு செழிப்பாக இல்லை.
சிறுவர் பாடசாலை வந்து இருக்குது. கூடுதலாக இந்த பகுதி முழுவதும் வயல் பகுதிகளாக காணப்படுது பாருங்க. இங்கால ஓரிரு வீடுகள் இருக்குது. அடுத்தது இங்கால காட்டு பகுதி மாதிரி கொஞ்சம் காணிகள் வெறுமனையாகவும் கிடக்குது. கடற்தொழில் செய்கிறவருடைய நிறைய படகுகள் இந்த இடங்களில் இருக்குது. இங்கால் பகுதி பாருங்க, ஃபுல்லாகவே கிரவல் மண் ரோட். இந்த பகுதி முழுவதுமே ஒரு காட்டு பகுதி, எந்த ஒரு குடியேற்றங்கள் எதுவுமே இல்லை. அந்த அடைக்கல மாதா, அதான் அடைக்கல மாதா ஆலயம். இந்த இடங்களில் பாருங்கள் ஒரு தேவாலயம் ஒன்று இருக்குது. இந்த இடங்கள்லேயே மக்களோட கதை கேட்க சொன்னவங்க இந்த இடத்தினுடைய அடைக்கல மாதா தேவாலயம் தான் சொன்னவங்க பேர். இதில் பிழைகள் இருந்தால் மன்னிக்கவும். இந்த இடங்கள்லையும் மக்கள் வந்து கொட்டகை எல்லாம் போட்டு ரென் போட்டு அந்த யுத்த காலங்களில் இருந்த ஒரு இடம். இப்போ இந்த கட்டடங்கள் கொஞ்சம் புதுப்பிக்கப்பட்டு பெயிண்டெல்லாம் அடித்து புதுப்பிக்கப்பட்டிருக்குது. ஆனால் முதல் இந்த கட்டடம் இப்படி இல்லை. அந்த கட்டடம் இருந்த பழைய கட்டடம் இது பார்ப்போம். 2018/9 இது திருப்ப புதுப்பிக்கப்பட்டிருக்கு. சரி, இப்படி தொடர்ந்து பார்ப்போம். அதோட இந்த ஆலயம் பல பேருக்கு பல நினைவுகளை கொடுக்கும். எப்போவுமே எனக்கு தெரிஞ்சளவு ஒரு கஷ்டமான நிலைமையை தான் கொடுக்கும். இதில் ஒரு சுருவம் ஒன்று இருக்குது. இந்த சுருவத்துக்கு எல்லாம் மக்கள் வந்து இடம் தங்கி இருந்து படுத்து கொண்டு, இதில் இல்லை இந்த இடம் முழுவதுமே கொட்டகை இல்லாமல் போட்டு படுத்திருந்தவங்களாம். அப்படி இந்த இடத்துல ஒரு பழைய ஃபோட்டோ ஒன்று இருந்தது, அதை பார்த்துனாங்க. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல மக்கள் வந்து இருந்தவையா இருந்து இதில் கொட்டகை போட்டு இந்த இதில் இப்போ இந்த சுருவம் புது சுருவம் மட்டும் நான் நினைக்கிறேன். அந்த ஃபோட்டோ உங்களுக்கு காட்டுறேன். இதே மாதிரி ஒரு சுருவம் இப்படி இருந்தது. இதில் மக்கள் எல்லாருமே இந்த சுருவத்தில் இப்படி படுத்து கிடந்தவ பாருங்கள். இதில் ஆண்டு போட்டு கிடக்கு. 2004/9 போட்டிருக்குது பாருங்க. இது அந்த ஃபோட்டோ எல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு.
அதோட முதல் இந்த இடங்கள்ல இந்த மதில் எல்லாமே இல்லை, இப்போ புதிதாக கட்டப்பட்டது. பாருங்க, அதோட இந்த அளவு கடல் பகுதி, முழுவதுமாக கடல் பகுதி. புலம்பெயர் நாடுகளில் இருக்கிறவங்க இந்த இடத்துல வந்து தங்களோட உயிரை காப்பாற்றுவதற்காக இருந்திருந்து அவங்களுக்கு அந்த கஷ்டங்கள் தெரியும். அவங்க இந்த காணொலியை பார்த்தா பதிவிடுங்க, இது சம்பந்தமான கருத்துக்கள், இது சம்பந்தமான உங்களுக்கு தெரிஞ்ச வரலாறுகள். பாருங்கள் இந்த கட்டிடம் எப்படி இருக்குண்டு, இப்போ பழைய கட்டிடம் அந்த இதெல்லாம் தெரியுது. இங்கே முழுவதுமாக கடல் பகுதி. நமது காட்டின மாதிரி இந்த கடற்கரை எல்லாமே மக்கள் வந்து தங்கி இருந்த தங்களுடைய அந்த யுத்த காலங்களில் உயிரை காப்பாற்றுவதற்காக எல்லாருமே தங்கி இருந்த ஒரு இடம் தான். பாருங்கள் இந்த இடங்கள் எப்படி இருக்குன்ற முழுவதுமாக கடற்கரையால் அடித்து கொண்டு வரப்படைஞ்சு பழைய செருப்புகள், போத்தல்கள், இப்படி மக்கள் பாவித்த நிறைய பொருட்கள் இந்த கடற்கரையிலேருந்து அடித்து கொண்டு வந்து வெளியில் விடப்பட்டது. அதோட நிறைய இந்த செருப்புகள், சாண்டில்களை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. கூடுதலாக மாடு நிற்குது இங்காலையா, சாணகம் இருக்குது. ஏ பாருங்க, மாடு போன மாட்டுன்ற கால் அடையாளம் இருக்குஞ்சு, மாட்டுன்ற கால் அடையாளம். அப்படி நிறைய மக்கள் பாவிச்ச பொருட்கள், பாட்டாக்கள், இது நிறைய போத்தல்கள், அப்படியாக நிறைய விடயங்கள் இருக்குது. இந்த இடத்த காட்டி கொண்டு வந்திருப்பேன் உங்களுக்கு. மக்கள் எல்லாருமே வாழ்ந்த அந்த கடல் பிரதேச பகுதி, அதாவது புது மாத்தளன் பகுதி. இந்த புது மாத்தளன் பகுதியை அந்த ஆலயம், அடைக்கலமாத ஆலயம் என்று தான் சொன்னாங்க. அந்த ஆலயத்தில் இருந்து அந்த இடங்களில் மக்கள் வசித்திருந்தவ, அதோட இந்த கடற்பகுதியிலையும் வசித்திருந்தவ. அப்படியாக அந்த கடற்பகுதியோட இந்த காட்டு வழியாக வரும்போது இதில் ஒரு பங்கர் ஒன்று இருக்குது. எங்களுடைய மாவீரர்கள் பயன்படுத்திய பங்கர், அதையும் நாங்கள் அப்படியே பார்த்து கொண்டு போவோம். உண்மையாகவே இந்த காலப்பகுதி, இந்த வாரங்களில் தான் மக்கள் எல்லாருமே அவ்வளவு துன்பங்கள், துயரங்கள் அனுபவித்த ஒரு காலப்பகுதி. மே 18 அது ஒரு இறுதி காலம். கொத்து கொத்தாக மக்கள் விதைக்கப்பட்ட காலம். அதுக்கு முன்னைய காலங்களில் தான் இந்த துன்பங்களை அனுபவித்து ஒவ்வொரு இடங்களாக மாறி மாறி இப்படியான கடல் பிரதேசம், இப்படி ஆலயங்கள், பாடசாலைகள், இப்படியான இடங்கள்ல மக்கள் வசித்திருந்த காலம் அது. அந்த பழைய இடங்களை பார்க்கும்போது நாங்கள் வரலாறுகளை கேட்டு தெரிஞ்ச நாங்கள் அப்போ பார்க்கும்போது அவ்வளவு கவலையாக இருக்குது. பாருங்கள் இடத்து எப்படி இருக்குன்னு. இப்போவும் இந்த இடங்களில் மக்கள் இல்லை, எல்லாமே வெறிச்சோடி போய் எந்த ஒரு, இப்போ நீங்கள் ஜாழ் மாவட்டத்தில் இப்படி இடம் காட்ட மாட்டீங்க. அப்போ இப்படியான இடங்கள்ல யுத்தம் நடந்த இடங்கள் இன்னுமே மாறாது, அவ்வளவு வடுக்களோடு இருக்குது. பாருங்கள் எப்படின்ட்டு. சரியாக அந்த பங்கரடிக்கு வந்துட்டோம். இந்த இடங்களில் பாருங்கள் அந்த வண்டன்னு சொல்லுவாங்க, அப்படியே மண்ணை உயர்த்தி அடித்து அங்கால வார எந்த ஒரு ஆயுதங்களை ஒரு இடைநிறுத்துவதாக அந்த வண்டு அடிக்கணும்னு சொல்லுவாங்க. அது இப்போவும் அப்படியே இருக்குது பாருங்க. இந்த அடையாளங்கள், அந்த வண்டு அடையாளங்கள் இப்போவும் இருக்குது, அந்த உயரமாக நீங்கள் பார்க்கலாம். அதோட இப்போ நாங்கள் அந்த பங்கர் அடிக்கு வந்துட்டோம். இது மாவீரர்கள் பயன்படுத்தின பங்கராம். அந்த அந்த யுத்த காலங்களில் அது இப்போவும் அப்படியாவே இருக்குது. இந்த இடங்களில் போகவும் கொஞ்சம் பயமாக தான் கிடக்குது. பாருங்க எப்படி ஒரு இரும்பு ராடு ஒன்று வச்சு அப்படியே மேலே கான்கிரீட் போட்டுருக்குது. பார்க்கவே பயமாக கிடக்கு பாருங்க. அதோட இந்த நேரங்கள் சரியான மழை நேரம், ஒரு மப்பு இருட்டு. இந்த நேரங்களில் இந்த இடத்த பார்வையிடுவதற்காக வந்திருக்கிறோம். பதுங்கு குழி இங்கே பாருங்க எப்படி இருக்காண்டு உள்ள கழிஞ்சு. இது இந்த நேரத்தில் போகிறதே ஒரு பயங்கரமான விஷயமா தான் இருக்குது. ஏனண்டா இது ஒரு உள்ளுக்குள்ள எப்படியும் கனகாலமாக ஒரு ஒருத்தருமே போகாத இடம், எப்படியும் உள்ளுக்குள்ள அவ்வாள் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும் போகிறதுக்கு. பாருங்க மேலேருந்து காட்டுறேன் எப்படி இருக்குண்டு. எல்லாம் பழைய கட்டுறங்கள். அப்படியா அங்கேருந்து இப்படியா பாருங்க அடித்து உள்ளால இப்படி வருதுண்டு. இதெல்லாம் உடைச்சிருக்கேண்ணே, இப்படி வேறு மூடி என்ன
இல்லை இது இப்போ கீழே மண் சரியாமல் தண்ணிகள் இந்த வராத ஒரு கட்டு கட்டி இந்த அதுக்கு ஆனால் உடைச்சிருக்குல்ல இதாக வேறு உடைச்சிருக்கு. எப்படி வருதுண்டா அங்கே இருந்து அதுதான் வாசல் பங்கருக்கான வாசல் அப்படியே வந்து மேலே அப்படி அடைப்பு வருது அப்படியே வந்து இங்கே இதில் ஒரு வட்டமான அப்படி அமைப்பு வந்து அப்படியா இஞ்சாலையும் தொடருது. பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கடற்கரை பக்கத்துல அப்படியா இஞ்சால அடுத்த ஒரு வாசல் வருது, இதாலையும் போகலாம். இதில் ஒரு வாயில் பகுதி ஒன்று வருது பாருங்க எப்படி இருக்குண்டு. எப்படி இருக்கு பாத்தீங்களா? அப்போ சரி, நாங்கள் இதோட இந்த இடத்த முடிச்சுக்கொண்டு நாங்கள் அடுத்தடுத்த இடத்துக்கு பயணிப்போம். தொடர்ந்து உங்களுக்கு அடுத்த இந்த மாத்தளம் பகுதியை தாண்டி என்னென்ன இடங்கள் வருது, அந்த இடங்கள் எப்படி மக்கள் வசித்தவங்க அப்போ அந்த மாத்தளம் பகுதியை தாண்டி வர இடங்கள் எப்படி இருந்தது, இந்த 17 வருஷத்துக்கு பிறகு அந்த இடங்கள் எப்படியெல்லாம் இருக்குது, இப்படியான நிறைய விடயங்களை தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பழைய நினைவுகளை மீட்பதாகவும் இப்போ மக்களுடைய முன்னேற்ற நிலையை எப்படி இருக்கின்றதை ஆராய்வதாகவும் தான் ஒரு காணொளி இருக்கும். அப்படியாக பாருங்க, இந்த இடத்துலையும் அந்த யுத்த நேரங்களில் பாதிக்கப்பட்ட ஒரு பழைய வீடு ஒன்று இந்த இடத்துல இருக்கு. அந்த புதுமாத்தளம் பகுதியில் பக்கத்தில் நிறைய குடியிருப்புகள் வந்தாலும் இப்போவும் சில இடங்கள்ல அந்த பழைய கட்டிடங்கள் அந்த உடைவெல்லாம் இருக்குது. இப்போ இந்த இடங்கள்ல மக்கள் வசிக்காம அதே உடைவோட 2-3 கட்டிடங்கள் இருக்குது பாருங்க. இந்த இடங்கள்ல அங்காள் பகுதியிலையும் ஒன்று இருக்குது. உட்பகுதியில் இருக்கு பாருங்க எப்படி என்று. உண்மையாகவே இந்த இடங்கள்ல நாங்கள் சுற்றி பார்த்து கொண்டு வரைக்க சத்தியமாக அவ்வளவு கவலையாக இருந்தது. காரணம் என்னென்னா, இந்த இடங்கள்ல எந்த ஒரு வசதிகளும் இல்லை. மக்கள் தங்களோட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான அடிப்படை வசதிகள் இல்லாமல் எந்த ஒரு கடைகளோ அப்போ அப்படியான எதுவுமே இல்லை. இப்போவும் மக்கள் ஒரு சரியான ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பாத ஒரு வாழ்க்கையை தான் இந்த இடங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் அனைவருமே. அதோட பாருங்க, இந்த பகுதியிலையும் எப்படி பாதிக்கப்பட்டுச்சு, உடைஞ்ச நிலையில இருக்கு. இந்த இடங்கள்ல மக்கள் இருக்கிறேன் பாருங்க. இறுதியாக நாங்கள் இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்ள போகிறோம். நாங்கள் இப்போ உங்களுக்கு எங்களுடைய புது குடியிருப்பில் இருந்து புதுமாத்தளம் பகுதி வரைக்கும் மக்களுடைய அந்த யுத்த காலத்தில் என்ன மாதிரி அந்த இடங்கள் இருந்தது, தற்பொழுது இப்போ என்ன மாதிரி எல்லாம் இருக்குது, அந்த இடத்தை நாங்கள் காண்பித்திருப்போம். தொடர்ந்து நாங்கள் அந்த புதுமாத்தளம் பகுதியில் இருந்த யுத்தத்து காலத்தில் இடிபட்டிருந்த வீடுகள், இப்போ இருக்கிற அந்த அடைக்கல மாதா தேவாலயங்கள் என்ன மாதிரி எல்லாம் இருந்தது, மக்களுடைய இயல்பு வாழ்க்கை இப்போ என்ன மாதிரி இருக்குது, மாற்றம் பெற்றிருக்கான நிறைய விஷயங்களை பார்த்துருப்போம். தொடர்ந்து நாங்கள் புதுமாத்தளம் பகுதியில் இருந்து பொக்கன பகுதி சம்பந்தமான காணொலியை பார்ப்போம்.